children. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம தமிழ்நாடு சமச்சீர் புக்ல இருக்க 12th ஸ்டாண்டர்டோட ஃபர்ஸ்ட் சாப்டர் அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் மேட்ரிசஸ் அண்ட் டிட்டர்மினன்ட்ஸ் பத்தி பார்க்க போறோம். இந்த சாப்டரோட ஃபர்ஸ்ட் கண்டென்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா இன்வர்ஸ் ஆஃப் a non singular square matrices. Inverse, how to find out inverse. So the logical explanation பத்தி நான் இதல டிஸ்கஸ் பண்ணல. I am just going to explain about the problems. எப்படி நம்ம அந்த problem solve பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். இப்போ நீங்க inverse find out பண்ணனும் அப்படினா we all know the formula. Yes, just look at the formula here. It is given A inverse is equal to 1 divided by determinant of A into adjoint of A. இதுதான் உங்களோட formula. இப்போ நீங்க inverse find out பண்றதுக்கு நமக்கு என்னென்ன terms எல்லாம் தெரியணும்? Determinant of A என்னன்றது தெரியணும் and adjoint of A என்னன்னு தெரியணும். It may be a 2 cross 2 matrix or 3 cross 3 or 4 cross 4, whatever it may be the square matrices. நம்ம இந்த ரெண்டு விஷயம் தெரிஞ்சாதான் இந்த ஃபார்முலால அப்ளை பண்ணி நம்மளால இன்வர்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். அப்ப நான் ஃபர்ஸ்ட் நான் என்ன தெரிஞ்சுக்கணும், டிட்டர்மினன்ட் ஆஃப் A எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணனும், அட்ஜாயின்ட் ஆஃப் A எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணனும்ன்றது தெரியணும். and this is not a new concept, நீங்க ஆல்ரெடி 11th ஸ்டாண்டர்ட்ல படிச்சதுதான். just a recap நான் உங்களுக்கு இத பத்தி நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். so determinant of A பார்க்க போறதுக்கு முன்னாடி உங்களோட கண்டென்ட்ல கொடுத்திருக்காங்க inverse of a non singular square matrices. இங்க non singular அப்படின்றது எதை இண்டிகேட் பண்ணுது, what is the meaning of non singular? so நம்ம singularity பார்க்கணும், because singularity தெரிஞ்சா மட்டும் தான் inverse exist இல்லையான்றது நமக்கு தெரியும். then how to find out the singularity? A simple definition is there. Your determinant of A which is equal to 0, then A is said to be a singular. Your determinant is not equal to 0, then A is said to be non-singular. இது நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான் இல்லையா? so determinant நீங்க find out பண்றீங்க, அதோட வேல்யூ வந்து நமக்கு 0 னு வந்துடுதுன்னா அது வந்து singular. 0 not equal to 0 na that is non singular அப்படினு நம்ம எடுத்துறலாம். நீங்க non singular இருந்தா மட்டும் தான் you can able to find out inverse. Otherwise inverse does not exist. Why? Because we know the formula, right? Just the formula நீங்க பாருங்க, 1 divided by determinant of A into adjoint of A னு இருக்கு. அப்ப denominator வந்து உங்களுக்கு determinant of A 0 ஆயிடுதுன்னா 1/0 it is an undefined form. அப்போ நம்மனால என்ன find out பண்ண முடியாது, inverse find out பண்ண முடியாது. so உங்களோட determinant of A it should be not equal to 0. அது non singular இருந்தா மட்டும் தான் உங்களால inverse வந்து find out பண்ண முடியும். சரியா? so first நீங்க find out பண்ண வேண்டியது உங்களோட determinant of A வும் adjoint of A யும் தான். so இப்ப determinant of A எப்படி find out பண்ணலாம்? determinant of A find out பண்றது 2 cross 2 matrixக்கு ஒரு methodology இருக்கு and 3 cross 3 matrixக்கு ஒரு methodology இருக்கு இல்லையா? 2 cross 2 matrix it's very simple. நீங்க just ஒரு cross multiply பண்ணாலே போதும். just look at here, A B C D னு ஒரு matrix எடுத்துருக்கீங்க. how to find out this determinant for this matrix na just you have to cross multiply. அப்போ நம்ம cross multiply பண்ணோம்னா உங்களுக்கு இந்த terms கிடைச்சிரும் இல்லையா? அப்போ நம்ம அதில இருந்து we can able to find out the answer. அது உங்களுக்கு 0வா இருந்ததுனா நம்ம அது singular matrices னு சொல்லலாம். ஒருவேளை அது உங்களுக்கு non zero னு ஆன்சர் வந்துருச்சுனா it is non singular matrix. இதுவே என்னோட டிட்டர்மினன்ட் எனக்கு கொடுத்திருக்கிற மேட்ரிக்ஸ் ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் 3 cross 3 மேட்ரிக்ஸா இருந்தா நான் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணனும்? 3 cross 3 மேட்ரிக்ஸா இருந்தா we have some procedure இல்லையா? சோ நீங்க according to the row or column நம்ம எது வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம். row சூஸ் பண்ணிக்கலாம் இல்லனா column சூஸ் பண்ணிக்கலாம். நீங்க அத சூஸ் பண்ணிட்டு இப்ப row சூஸ் பண்ணீங்கனா according to row you have to expand. column சூஸ் பண்ணீங்கனா கூட according to the column you have to expand பண்ணிட்டு நம்ம அதுக்கு அப்புறம் அது நம்ம வந்து சால்வ் பண்ணிக்கலாம். and that method also it is given clear. இது எல்லாமே நம்ம ஆல்ரெடி 11th ஸ்டாண்டர்ட்லயே படிச்சதுதான் இல்லையா? சோ நீங்க அது படி எக்ஸ்பாண்ட் பண்ண பிறகு நீங்க டிட்டர்மினன்ட் வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்றீங்க. உங்களுக்கு not equal to 0 non singular அப்படினு வந்துருச்சுனா நம்ம அதுக்கு அப்புறம் இன்வர்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி செகண்டா இன்னொரு விஷயம் adjoint of A ஃபைண்ட் அவுட் பண்ணனும். adjoint of A எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணலாம்? adjoint of A அப்படின்றது என்ன? what is the meaning of adjoint of A? which is nothing but it's very simple. it's a transpose of your cofactor matrix இல்லையா? சோ அப்ப transpose நம்ம cofactor matrix transpose பண்ணனும்னா easily we can able to find adjoint of A. அப்ப நான் cofactor matrix எப்படி find out பண்ணனும்? that is the next question. அப்ப cofactor matrix find out பண்ணனும்னா first we should know the minors. minor நம்ம கண்டுபிடிக்கணும். minor கண்டுபிடிக்கிறது, cofactor கண்டுபிடிக்கிறது, everything you studied that also in last year class. okay, so minor வந்து if you are finding the minor na அதோட ஒரு particular position க்கு நீங்க minors கண்டுபிடிக்கிறீங்கனா we have to eliminate or deleting the corresponding row and the corresponding column. அது eliminate பண்ணோம்னா அதில இருந்து ஒரு sub matrix கிடைக்கும். அந்த sub matrix if it is a 2 cross 2 matrix we can do cross multiply. so அந்த மாதிரி நம்ம ஒரு பொசிஷனுக்குமே minors கண்டுபிடிக்கலாம். ஒரு பொசிஷனுக்கும் அதோட corresponding row and column we should delete and find out.
அதுக்கு அடுத்தபடியாக நம்ம ஒரு கோஃபேக்டர்ஸ் கண்டுபிடிக்கணும். கோஃபேக்டர்ன்றது இட் இஸ் a signed minor தான். நீங்கள் என்ன கண்டுபிடிச்சிருக்கீங்களோ மைனரோ அதை வந்து நம்ம சைன் சேஞ்ச் பண்ண போகிறோம். we have some formula for to finding a cofactor. What is the formula? It is -1 the whole power I plus j into mij. Mij which is nothing but it is the denotation of your minor. Minor நம்ம mij denote பண்ணலாம். -1 the whole power I plus j. இங்க iன்றது நம்மளோட ரோவையும் jன்றது நம்மளோட காலமையும் இண்டிகேட் பண்ணோம் இல்லையா? ஸோ இதை வச்சு நீங்கள் இந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ணி, ஃபார் எக்ஸாம்பிள் நான் m12ன்ற ஒரு பொசிஷனுக்கு கோஃபேக்டர் கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னா, இப்போ I வந்து இங்கே உங்களுக்கு 12ல் என்ன இருக்கும், iன்றது ரோன்னு நான் சொல்லியாச்சு. அப்போ m12ல் ஃபர்ஸ்ட் இருக்கிற பொசிஷன் தான் ரோ, செகண்ட் இருக்க பொசிஷன் வந்து காலம். அப்போ I வந்து நீங்கள் 1ன்னு எடுத்துக்கணும், j வந்து நீங்கள் 2ன்னு எடுத்துக்கலாம். இப்போ ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா -1 the whole power 1 plus 2ன்னு வரும் இல்லையா? இப்போ -1 the whole power 3. So the order is odd. Anything negative power odd இருந்ததுன்னா we have to give the negative symbol. அப்போ இந்த மைனரை நீங்கள் நெகட்டிவ்னு கொடுக்கலாம். சப்போஸ் உங்களோட மைனரும் நெகட்டிவ்ல இருந்து இங்கேயும் உங்களுக்கு நெகட்டிவ் வந்துச்சுன்னா மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ன்னு ஆகிடும். ஓகேவா? ஸோ கோஃபேக்டர் இட் இஸ் நத்திங் பட் இட்ஸ் அ சைன்டு மைனர். ஸோ இதெல்லாம் ஒரு விஷயம் நம்ம படிச்சிருக்கோம் ஆல்ரெடி. இதை நான் வச்சு நான் மைனர் ஃபைண்ட் அவுட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் கோஃபேக்டர் சைன் மைனர் ஃபைண்ட் அவுட் பண்ணிவிட்டு இதை ஒரு மேட்ரிக்ஸாக நான் கன்ஸ்ட்ரக்ட் பண்ண பிறகு I want to do transpose. இந்த transpose of cofactor தான் என்னோட adjoint. கேட்கறதுக்கே மலைப்பா இருக்கு இல்லையா? ஸோ இவ்வளோ விஷயங்கள் பண்ணி ஒரு adjoint of A கண்டுபிடிக்கிறதுக்கு பதிலாக we can easily find out adjoint of A by many shortcut methods. நிறைய shortcut methods இருக்கு. உங்களோட புக்கில் ஒரு மெத்தடாலஜி ஃபாலோ பண்ணியிருப்பாங்க, உங்களோட டீச்சர்ஸ் சில ஷார்ட்கட் மெத்தட் சொல்லி கொடுத்துருப்பாங்க. அண்ட் now in this video I am going to tell you one shortcut method to how to find out this adjoint of A. ஸோ நீங்கள் அது மூலமாக நீங்கள் adjoint of A find out பண்ணீங்கன்னா it is it's a time consuming. டைம் வந்து ரொம்பவே குறைவான டைமில் நம்ம ஈஸியாக adjoint of A find out பண்ணி நம்ம இன்வர்ஸும் சீக்கிரமாகவே find out பண்ணிடலாம். Okay, so let's see how to find out this adjoint of A by my shortcut method. Okay children, ஸோ adjoint இங்கே எப்படி நம்ம பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் நான் 2x2 மேட்ரிக்ஸ் எடுத்திருக்கேன். 2x2 மேட்ரிக்ஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு ரொம்பவே சிம்பிள் தான். இங்கே இதோட ரெண்டு ஒரு லீடிங் டயக்னலோட இந்த பொசிஷன்ஸை நம்ம இன்டர்சேஞ்ச் பண்ணணும். இன்னொரு பொசிஷனை வந்து நம்ம சைன் மட்டும் சேஞ்ச் பண்ணால் போதும். ஸோ நான் இங்கே மார்க் பண்ணிட்டு இருக்கேன் இல்லையா, இந்த ரெண்டு பொசிஷனையும் நீங்கள் இன்டர்சேஞ்ச் பண்ணுங்கள். ஸோ இங்கே 7ம் கீழே வந்து -5 வந்துடும். இந்த டேர்முக்கும் இந்த டேர்முக்கும் சைன் மட்டும் சேஞ்ச் பண்ணால் போதும். ஸோ -7ன்றது +7 ஆகவும் +5ன்றது -5 ஆகவும் மாறிடும். ஸோ 2x2 பொறுத்த வரைக்கும் இட்ஸ் வெரி சிம்பிள். ஒரு லீடிங் டயக்னலை இன்டர்சேஞ்ச் பண்ணிவிட்டு அனதர் லீடிங் டயக்னல் இன்டர்சேஞ்ச் பண்ணாமல் வெறுமனே சைன் ரெண்டுக்கும் சேஞ்ச் பண்ணால் நமக்கு adjoint of A கிடச்சிடும். இது வந்து 2x2 மேட்ரிக்ஸில் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறது. நெக்ஸ்ட் 3x3 மேட்ரிக்ஸ். 3x3 மேட்ரிக்ஸில் தான் நான் அந்த ஷார்ட்கட் மெத்தட் உங்களுக்கு சொல்ல போகிறேன். நீங்கள் நார்மலாக புக்கில் வேறு ப்ரொசீஜர் இருக்கும். நான் சொல்கிற ப்ரொசீஜரில் நீங்கள் இருக்கிற 3x3 மேட்ரிக்ஸை வந்து ஃபஸ்ட்டே வந்து டிரான்ஸ்போஸ் பண்ணிவிடுங்க. டிரான்ஸ்போஸ் பண்ணுறதுக்கு நமக்கு தெரியும் இல்லையா, ரோவை வந்து காலமாவோ இல்லை காலம் வந்து ரோவோ மாற்றிக்கலாம், இன்டர்சேஞ்சிங் ரோ அண்ட் காலம். ஸோ அதுதான் டிரான்ஸ்போஸ். நான் முதல்ல டிரான்ஸ்போஸ் பண்ணி வச்சுருக்கேன். டிரான்ஸ்போஸ் பண்ண பிறகு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இங்கே நெக்ஸ்ட்டு ஸ்லைட் காட்டுறேன் பாருங்கள். இந்த ஸ்லைடில் உங்களோட எலிமெண்ட்ஸ் எல்லாம் பாருங்கள். நம்ம டிரான்ஸ்போஸ் பண்ணியிருக்கிற மேட்ரிக்ஸை இந்த மாதிரி 4 டிவிஷனாக நீங்கள் பிரித்து எழுதிக்கோங்க. இப்போ இதை பார்த்தா உங்களுக்கு புரியுதா? இதுதான் நம்ம டிரான்ஸ்போஸ் பண்ணியிருக்க மேட்ரிக்ஸ் இல்லையா? ஸோ இந்த மேட்ரிக்ஸை நான் இங்கே ஒரு தடவை எழுதியிருக்கேன், இங்கே ஒரு தடவை ரிப்பீட் பண்ணியிருக்கேன், இங்கே ஒரு தடவை ரிப்பீட் பண்ணியிருக்கேன், இங்கே ஒரு தடவை ரிப்பீட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி ஒரு 4 டிவிஷனாக நீங்கள் ப்ராப்பராக எழுதிட்டு, ஸோ அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த 4 டிவிஷனில் 4 கார்னரில் இருக்கிற எலிமெண்ட்டை மட்டும் நம்ம வந்து லீவ் பண்ணிடணும். ஸோ அதனால தான் நான் இங்கே உங்களுக்கு வந்து லைன் இந்த மாதிரி போட்டிருக்கேன். இதை பார்த்தா உங்களுக்கு தெரியும். ஸோ ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு 4 டிவிஷன் எழுதிருங்க. 4 டிவிஷன் எழுதின பிறகு ஜஸ்ட்டு இந்த மாதிரி இந்த 4 கார்னர்ஸில் இருக்கிற எலமெண்ட்டை வந்து ஜஸ்ட்டு நம்ம இக்னோர் பண்ணிட்டா போதும். ஸோ இக்னோர் பண்ணிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு பொசிஷன் கிடச்சிரும். அதுதான் நான் கீழே இருக்கிற பிக்சரில் உங்களுக்கு நான் வச்சுருக்கேன். ஓகேவா? ஸோ இக்னோர் பண்ண பிறகு உள்ளே இருக்கிற இந்த பார்ட் மட்டும்தான் நம்ம கேல்குலேஷனுக்கு எடுத்துக்க போகிறோம். ஸோ இதை நான் எப்படி கண்டுபிடிக்கணும், இதை எப்படி சால்வ் பண்ணணும் அப்படின்னா, ஜஸ்ட்டு கிராஸ் மல்டிப்ளை நான் இங்கே போடுறேன் பார்த்தீங்களா? இந்த மாதிரி நம்ம கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறது மூலமாக ரொம்ப ஈஸியாக உங்களோட adjoint ஆஃப் மேட்ரிக்ஸை நம்ம டைரெக்டாகவே ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். ஓகேவா?
ஸோ இப்போ பாருங்கள், நான் ப்ரீவியஸ் பிக்சர் தான் இங்கே வச்சுருக்கேன். ஸோ இங்கே நீங்கள் ஃபஸ்ட்டு கிராஸ் மல்டிப்ளை, இதையும் ஃபஸ்ட்டு கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்கள். அதுதான் உங்களோட ஃபஸ்ட்டு பொசிஷன். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் 5 into 4 20. ஸோ ஃபஸ்ட்டு நான் 5 4s are 20 எழுதியிருக்கேன். மைனஸ் 1 into -6 -6. ஸோ 20 மைனஸ் ஆஃப் -6. அடுத்து செகண்ட் பொசிஷனுக்கு இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க. 1 into 5 5 மைனஸ் ஆஃப் -1 into 5 -5. அடுத்து மூணாவது இந்த பொசிஷனை கிராஸ் மல்டிப்ளை பண்ணோம்னா -1 into -6 6. 5 4s are 20. ஸோ -20. ஸோ அதே ப்ரொசீஜரை நீங்கள் செகண்ட் ரோ அப்ளை பண்ணணும். 1 into -6 6. 5 2s are 10. Second 5 into 0 0. 1 into 5 5. So 0 minus 5. And next 5 into 2 10 minus 0 into 6 it's 0. So 10 plus 0. சேம் பொசிஷன் நம்ம வந்து இதே தான் அடுத்த மூணாவது ரோக்கு நான் உங்களுக்கு அப்ளை பண்ண போகிறேன். ஸோ 1 into 2 2 and -4. Next 1 into 0 1 into -1 -1 and 1 into 0 0 and 0 into 4 0 and minus of -2. இதை எழுதின பிறகு நீங்கள் இந்த மைனஸ் சிம்பிள் எல்லாம் ஆட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த செகண்ட் மேட்ரிக்ஸ் கிடச்சிரும். இதை ஃபர்தராக சால்வ் பண்ணோன்னா நம்மளோட அட்ஜாயிண்ட் ஆஃப் மேட்ரிக்ஸ் கிடச்சிரும். ஸோ இதுதான் நம்மளோட ப்ரொசீஜர் ஹவு டு ஃபைண்ட் அவுட் அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ இன் ஷார்ட்கட் மெத்தட். ஸோ நீங்கள் இந்த பேட்டர்னை மட்டும் ஞாபகம் வச்சுட்டா போதும். நீங்கள் ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கிற மேட்ரிக்ஸ் ஏவை ஃபஸ்ட்டே டிரான்ஸ்போஸ் பண்ணிவிடுங்க. அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். டிரான்ஸ்போஸ் பண்ண பிறகு இந்த ஃபார்மேட்டில் நீங்கள் எடுத்து எழுதிட்டு அந்த லாஸ்ட் இருக்கிற அந்த எட்ஜஸ் வேல்யூஸ் எல்லாம் இக்னோர் பண்ணி நடுவில் இருக்கிற இந்த பேட்டர்ன் ஆஃப் மட்டும் நம்ம கிராஸ் மல்டிப்ளை பண்ணி அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். சரியா? ஸோ நீங்கள் இந்த பேட்டர்ன் அப்ளை பண்ணி நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணி பாருங்கள். உங்களோட எக்ஸசைஸில் இருந்து தான் இங்கே நான் ஒரு 3 ப்ராப்ளம் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஸோ இது நீங்கள் 3ஐயும் ஃபைண்ட் அவுட் இந்த ஷார்ட்கட் மெத்தடில் அப்ளை பண்ணி அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏக்கு நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு அது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்ளை பண்ணுங்கள். ஏதாவது ஆன்சர் வரல இல்லை ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் என்கிட்ட கேட்கலாம்னு சொல்கிறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச்.